உங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அதை லைட்டாக எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இதை கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது மெதுவாக பெரிய பிரச்சனையாக மாறிடும். கொஞ்சம் ஏறினாலே மூச்சு திணறுது, நெஞ்சில் ஹெவினஸ், உள்ள சோர்வு மாதிரி ஃபீல் ஆகுதா? இதெல்லாம் உங்கள் இதயம் கொடுக்குற வார்னிங் தான். இதை இக்னோர் பண்ணீங்கன்னா மெதுவாக ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் கூட அதிகமாகலாம். நண்பர்களே, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு நாளில் திடீர்னு வராதுங்க. அது மாதங்களா, சில சமயம் வருடங்களா கூட உங்கள் உடம்புக்குள்ள சத்தம் இல்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது வெளியில் தெரியும் போது பெரும்பாலும் லேட்டாக இருக்கும். அப்போது என்னாகும்? இரத்த நாளங்கள் உள்ளே போய் அடைஞ்சிருக்கும். அப்புறம் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? ஆஞ்சியோபிளாஸ்டிக், ஸ்டண்டு, இல்லைன்னா பைபாஸ் சர்ஜரி தான். அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்ல போகிறேன். இது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும், ரத்தம் கெட்டியாக மாறாத மாதிரி பார்த்துக்கும், அதோட ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் கூட குறைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மித்து கிளியர் பண்ணணும். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ரத்த நாளம் முழுக்க அடைஞ்சிருச்சுன்னு, அதாவது ஒரு பைப் மாதிரி இருக்கிற நாளம் ஜாம் ஆயிடுச்சுன்னு. ஆனால் அது முழு உண்மை இல்லைங்க, அது அரை உண்மைதான். இரத்த நாளங்கள் பைப் இல்லை, அது ஒரு லிவிங் டிஷ்யூ, உயிரோடு இருக்கும் அமைப்பு. அது சில நேரம் விரியவும் செய்யும், சில நேரம் சுருங்கவும் செய்யும். அதனால் என்ன ஆகும்? வெறும் பிளாக், அதாவது கொழுப்பு அடைப்பு இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா அந்த நாளங்கள் இரத்த ஓட்டத்தை மேனேஜ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரும் நேரம் என்னன்னா, அந்த பிளாக் திடீர்னு கிழிஞ்சாதான். அந்த பிளாக் கிழிஞ்ச உடனே உடம்பு அதை சரி பண்ண கிளாட் உருவாகும், அதாவது இரத்த கட்டி. அந்த கட்டி இதயத்துக்கு போகும் இரத்தத்தை தடை செய்தா ஹார்ட் அட்டாக். அது மூளைக்கு போனால் ஸ்ட்ரோக். இப்போ முக்கியமான கேள்வி என்ன? இந்த பிளாக் ஏன் கிழிக்கிறது? இதுக்கு காரணம் கொலஸ்ட்ரால் இல்லை. இன்னும் பெரிய விஷயம் இன்ஃப்ளமேஷன், அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற சின்ன அளவிலான அலர்ஜி அல்லது உள்ள நடக்கிற இரிட்டேஷன். உடம்புக்குள்ள லோ லெவல் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்தால் இரத்த நாளங்களோட உள்ள இருக்கும் லேயர் பலவீனமாகும். அதனால பிளாக் ஸ்டேபிளாக இல்லாமல் எப்போ வேணும்னாலும் கிழிஞ்சிடும். அதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறைக்கணும்னா இன்ஃப்ளமேஷன், இன்சுலின் ஸ்பைக்ஸு, நம்ம குடல் ஆரோக்கியம், ஹெல்த் எல்லாத்தையும் சரி பண்ணணும். இல்லைன்னா ரிஸ்க் எப்பவும் இருக்கும். இப்போ கேள்வி என்ன? இதுக்கு ரூட் லெவல்லையே வேலை செய்யும் ஏதாவது சிம்பிளான விஷயம் இருக்கா? அதுக்கு பதில் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள். பல பேர் இதை வெறும் மலச்சிக்கலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இது நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப் செய்யும். அதுதான் இசப்கோல் சிலியம் ஹஸ்க். இது எந்த மருந்தும் இல்லை, இது ஒரு சால்யூபிள் ஃபைபர். சயின்ஸ் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஃபைபர் ஹார்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பாதுகாப்பு கொடுக்கும். எப்படி அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இசப்கோலோட முதல் வேலை எல்டிஎல் குறைக்குது, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை. நீங்கள் இதை தண்ணீரில் கலந்தா இது ஜெல்லி மாதிரி ஆகிடும். அந்த ஜெல்லி என்னென்னா ஒரு ஃபைபர் தான். அது குடலுக்குள்ளே போய் பைல் ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறத சுற்றி பிடிச்சி அதை உடம்புலேருந்து வெளியெடுத்துடும். இந்த பைல் ஆசிட்ஸ் எங்கேருந்து வரும் தெரியுமா? கொலஸ்ட்ரால் இருந்து தான். அதனால இது வெளியே போயிடுச்சுன்னா லிவர் புதுசாக பைல் செய்ய ரத்தத்திலிருந்து எல்டிஎல் எடுக்கணும். அதனால மெதுவாக ரத்தத்தில் இருக்கிற எல்டிஎல் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது இதோட ரெண்டாவது வேலை என்னன்னா, ரத்தம் கெட்டியாக மாறாத மாதிரி பார்த்துக்குது. இந்த இசப்கோல் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சர்க்கரை உடம்பு உட்கொள்ளும் வேகத்தை ஸ்லோ பண்ணும். அதனால் என்னாகும்? சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சர்க்கரை திடீர்னு ஏறி போகாது. இன்சுலின் லெவலும் ஸ்டேபிளாக இருக்கும், ஒரே மாதிரி லெவலில் தான் இருக்கும். இன்சுலின் ஸ்டேபிளாக இருந்தால் ரத்தம் அதிகமாக ஒட்டி கொள்ளாது, அதாவது கெட்டியாக மாறாது. மூன்றாவது விஷயம் என்னன்னா, இது இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவும். நம்ம குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உடம்புக்குள்ளே உள்ள அந்த சின்ன சின்ன அலர்ஜி குறையும். அது குறையும் போது அந்த பிளாக் ஸ்டேபிளாக இருக்கும், எளிதாக கிளியாது. அதனால தான் ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் கூட குறையும். இந்த 3-4 காரணங்களால தான் இசப்கோல் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்க உதவுது. இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் இசப்கோல் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கிளாஸ் லேசாக வெதுவெதுப்பான தண்ணீரில் நல்லா கலக்கி குடிங்க. இது ராத்திரி டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ குடிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இதை குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து
இன்னொரு கிளாஸ் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா ஏன்னா இசப்கோல் தண்ணீரை உறிஞ்சிக்குமே. தண்ணீர் இல்லாமல் இருந்தால் இது சரியாக வேலை செய்யாது. அதனால் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. மேலும் இன்னொரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, ஆரம்பத்தில் அதிக ஃபைபர் உடம்பு முழுசாக ஏற்றுக்கொள்ளாது. அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் எடுத்துக்கோங்க. உடம்பு அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் மெதுவாக அளவை அதிகப்படுத்திக்கலாம். சில முன்னெச்சரிக்கை விஷயங்களும் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஏதாவது மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த இசப்கோல் குடிப்பதுக்கும் அந்த மருந்துக்கும் குறைஞ்சது 2 மணி நேரம் கேப் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த மருந்து உடம்பு எடுத்துக்கிற விதத்தில் பிரச்சனை வரும். மேலும் யாருக்காவது உடல் சம்பந்தமான பெரிய பிரச்சனைகள் இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்காம இதை ஆரம்பிக்காதீங்க. அது சேஃபாக இருக்கும். இன்னொரு முக்கியமான உண்மை, இது மட்டும் போதாதுங்க. இசப்கோல் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே ஒரு ரெமெடி கொண்டு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் 100% குறைக்க முடியாது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரே நாளில் வராத மாதிரி ஒரே ஒரு விஷயத்தால் அதை முழுசாக தடுக்க முடியாது. இதை ஒரு முழு ப்ராசஸ். அதில் உங்கள் டயட்டு, லைஃப் ஸ்டைலு, தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு, சுகர் ஸ்பைக்ஸ் எல்லாமே ரோல் ப்ளே பண்ணும். இசப்கோல் உங்கள் இதயத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி. இது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும், ரத்தம் கெட்டியாக மாறாமல் பார்த்துக்கும், இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். ஆனால் நீங்கள் தினமும் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா, அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா, எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா, தூக்கம் சரியாக இல்லைன்னா, ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா, எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா ஒரு இசப்கோல் மட்டும் மிராக்கிள் பண்ணாதுங்க. அதனால தான் எந்த ரெமடியும் வேலை செய்யணும்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை சரி பண்ணணும். நம்ம உடம்பு எப்பவும் முன்னாடியே வார்னிங் கொடுக்கும், ஆனால் நாம் தான் அதை கவனிக்க மாட்டோம். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி பாடி பல சிக்னல்ஸ் கொடுக்குங்க, ஆனால் நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நன்றி. நம்ம சேனல்